தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கையில் பொறித்தென்னை அணைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. நேரம் இவை உமக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேனென்றீ. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேனென்றீ. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாருமில்லையே, உம்மை போல அரவணைக்க யாருமில்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஜூன் மாதம் 2வது ஞாயிறு தினத்தில் காணொளி நிகழ்வின் வாயிலாக நடைபெறக்கூடிய ஆராதனையிலே பங்கேற்கிற அனைவரையும் கர்த்தர் மீட்பருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த ஆராதனையில் இறைப்பிரசனத்தை வேண்டி இருந்த நிலைமையிலே இருந்து
ஜீவனுடைய தீவனே ஆவியே வாரும் என்ற பார்வாயிலாக இறைப்பிரசன்னத்தை தேடுவோமாக. ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நீரப்போ ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். அன்பு நிறைந்த பரமபிதாவே, இந்த அருமையான ஜூன் மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். இயேசு சுவாமி, காணொலி வாயிலாக நம்முடைய ஆராதனத்தில் பங்கு பெறும்படியான கிருபைகளை எங்களுக்கு தந்தமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல் எங்களை அந்த எல்லா தொற்றுக்கும் விலக்கி காத்து உடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை ஆசீர்வாதத்தை எங்களை வழி நடத்தி வந்திருக்கோம். ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கு பெற்று ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக தொடர்ந்து திகழ அருள் தாரும். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருநிலைமையில இருந்து கிறிஸ்துவை ஃபார்மலை 2வது பால்வாயிலாக நாம் நமது ஆண்டவரை துதிப்போமாக. கிறிஸ்துவை ஃபார்மலை 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே என்ற பால்வாயிலாக ஆண்டவரை துதிப்போமாக. துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. மகிமைக்காக கர்த்தாம் தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டின் கோட்டி எங்கள் மாடு கேளும் பிதாவினது ஆசனத்தோழம் இறங்கும் நித்ய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோ வேகமாய் ஆளுகிறீர்.
ஏகமாய் நீ அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தாவே, ஆமென். இன்றைய வழிபாட்டுக்கு உதவியாக காலை மாலை ஆராதனை முறையில் இருக்கக்கூடிய 3ஆம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். கடவுளை தொழுவோமாக. கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? சுத்தமுள்ள கைகளும் மாசற்ற இருதயம் உடையவனாய் வீணானதை பற்றி கொள்ளாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவரே. நமது கடவுளாகிய ஆண்டவருக்கோ மிகுந்த இரக்கமும் மன்னிப்பும் உரியது. நாம் அவருக்கு விரோதமாய் துரோகம் செய்தோம். நமது கடவுளாகிய கர்த்தரின் சொல்லுக்கு செவிகொடாமல் போனோம். தமது ஊழியராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நமக்கு முன்பாக வைத்த அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்கவில்லை. கடவுளுக்கு ஏற்கும் பலிகள் நைந்த ஆவிதான். கடவுளே நைந்ததும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். வருந்தி உழைத்து பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரதற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். அனைவரும் இணைந்து சொல்லுவோமாக. என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை உள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கிறோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும், மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்கவும் உதவி செய்திருளும். உமது திருவசனத்தை நாங்கள் கேட்கும்போது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். நாம் அமைதியாயிருந்து நமது பாவங்களை அறிக்கை செய்வோம். கடவுளே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது இரக்கங்களின் பெருக்கத்திற்கு தக்கபடி என் மீறுதல்களை அழித்துவிடும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவியருளும். என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன் இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது பார்வையில் தீமையானதை நடப்பித்தேன். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை உம் உள்ளத்தில் புதுப்பியும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமுமாய் இருக்கிறதினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கிலியினாலே நான் கட்டுண்டலாயினும் உருக்கமான முது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டுமென்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய ஓய்வு நாளுக்கென தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14 முடிய. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகாமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறு பெண்ணை சிறைபிடித்து
அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகாமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசினிடத்தில் போவானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது, போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே, இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகாமான் கொண்டு வருவான். நீ அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்து கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அப்படியே நாகாமான் தன் குதிரைகளோடும் தன் இரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகாமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையில் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் வாசித்தாயிற்று. செய்திக்கு ஆயத்தமாக இறந்த நிலைமையிலே இருந்து கிறிஸ்துவ கீர்த்தனை 184வது பாடலிலே பல்லவி, அனுப்பல்லவி மற்றும் 2ஆம் சரணம் மட்டும் நாம் பாடுவோம். எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே, பாதலதாயமை பொன்மேல் அவர் மேய்த்தமனீர் அருளுகின்றார். தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே, சாணிதழ் பல்ல திறங்கிடினோ, சற்றும் தீங்கு கண்டஞ்சேனே, வானவரன் எல்கோடிருப்பார், வளை தடியும் கோலுமை தேக்கோ. தேவபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாழ்ச்சி அடைகிறனே. ஜெபம் செய்வோம்.
இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஞாயிறு வழிபாட்டு வேளையிலும் உம் வார்த்தைகளை சிந்திக்க நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். இந்த சூழலுக்கேற்ற எங்கள் வாழ்வை தொடுகின்ற சிக்கல்களை மையப்படுத்தின ஒரு சிந்தனைக்கு திருமறை காட்டுகிற தீர்வுகளையும் வழிகாட்டுதல்களையும் உணர்ந்து கொள்ள இந்த அருளுரை வேளையை நீர் எங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம். உம்முடைய ஞானமும் கிருபையும் எங்களை நடத்தட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலமே மன்றாடுகிறோம் அன்பின் தந்தையே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பு நிறைந்த இறை மக்களே, இந்த ஆராதனையை, இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் எனது நம்பிக்கை நிறைந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன வைரஸ், கொரோனா என்கிற வைரஸ் சீனாவிலே தொடங்கி உலக நாடுகளை 2 ஆண்டுகள் மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கும் சவாலுக்கும் உட்படுத்தியிருக்கிறது. மருத்துவ தொழில்நுட்பம் பிரமிக்கத்தக்க, வியக்க வைக்கின்ற பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் ஆச்சரியங்களையும் நமக்கு நிகழ்த்தி காட்டியிருந்தாலும் 2 ஆண்டுகள் ஆகியும் ஒரு நோய்க்கான மருந்தை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஊரடங்கு, சமூக இடைவெளி, முகமூடி, சானிடைசர் இவையெல்லாம் நோய் பரவலுக்கான யுக்திகளே தவிர நோயின் தீர்வுக்கான யுக்திகள் அல்ல. முதல் அலை உலக நாடுகளை அச்சுறுத்தின பொழுது பல உலக நாடுகளும் இந்த நோயின் பிடியிலிருந்து தங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவதற்காக அறிவியல் சார்ந்தும் அறிவுபூர்வமாக ஆக்கப்பூர்வமாக பல முயற்சிகளை எடுத்து பல நாடுகள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றன. ஆனால் நாம் வாழ்கிற இந்த இந்திய ஒன்றியத்தின் தலைமை இந்த நோய் தொற்றினுடைய தீவிரத்தை உணர மறுத்து வீடுகளுக்கு மேலே விளக்கை ஏற்றுங்கள், கையை தட்டுங்கள் என்பது போன்ற பிற்போக்குத்தனமான முன்னெடுப்புகளை செய்து உலக நாடுகள் எல்லாமே பார்த்து இந்த நாடு, இந்தியா என்கிற இந்த ஒன்றியம் இவ்வளவு பிற்போக்குத்தனமாக 1000 ஆண்டுகள் பின்தங்கி இருக்கிறதே என்கிற ஒரு நகைப்பையும் நகைச்சுவையும் தலைக்குனிவையும் ஏற்படுத்தினது. மாநில அளவிலே நாம் யோசித்தாலும் கூட சுய சிந்தனையற்ற மாநில தலைமை இந்த நோய் தொற்றை கட்டுப்படுத்துவது எப்படி என்று தெரியாமல் எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர இதை முற்றாக போக்குவதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை 2 ஆண்டுகள் ஆகியும் எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எப்படியோ கடவுளின் கிருபையினால் 2020ஆம் ஆண்டினுடைய கடைசி பகுதியிலே ஒரு சிறிய இடைவெளியை நாம் சந்தித்தோம். ஒரு புதிய ஆண்டை தொடங்கினோம். இந்த புதிய ஆண்டு துவங்கினதிலிருந்து அடுத்து 4-5 மாதங்களுக்குள் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக நாடே அல்லோலப்பட்டது. ஒரு வழியாக சட்டமன்ற தேர்தலும் மே மாதம் நடந்து முடிந்தது. இது முடிய 2ஆம் அலை என்கிற இந்த தொற்று தீவிரமாய் தொடர ஆரம்பித்தது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியுரிமையில் அமர்ந்தவுடன் அவர்களுக்கு முன்னால் இருந்த மிகப்பெரிய சவால் என்பது இந்த 2ஆம் அலை தொற்று. ஆயிரக்கணக்கான மக்கள் இழந்து போனார்கள். மாவட்ட அளவிலும் தமிழ்நாட்டு அளவிலும் அநேக மரணங்களை, எதிர்பாராத இழப்புகளை நாம் சந்தித்தோம். ஆனாலும் இந்த 1 மாத காலம் ஆக்கப்பூர்வமான அறிவியல் ரீதியிலான முயற்சியை முன்னெடுத்து இன்று ஓரளவு இந்த நோயை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் 4-5 மாவட்டங்கள் தவிர மற்ற எல்லா மாவட்டங்களிலும் இந்த நோய் தொற்றுக்கான தீவிரத்தை குறைத்திருக்கிறார்கள். இது நமக்குள் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. ஆனாலும் இந்த 2வது அலை என்பது இத்தோடு முடிந்து விடுமா? ஊரடங்கு, தடுப்பூசி போன்ற தீர்வுகள் இதற்கான முற்றுப்புள்ளியை தருமா என்ற கேள்விகள் இன்னமும் நம்மை துளைத்தெடுக்கிறது. தடுப்பூசி என்பது ஒரு தீர்வு என்றால் 130 கோடி மக்கள் வாழ்கிற இந்த இந்திய ஒன்றியத்தில்
அத்தனை மக்களுக்கும் தடுப்பூசியை போடுவது என்பது அதனுடைய காலத்தோடு தொடர்புடையது. இதுவரை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வரை சுமார் 13 விழுக்காடு மக்களுக்கு தடுப்பூசியை நாம் போட வைத்திருக்கிறோம், அரசு போட வைத்திருக்கிறது. அப்படி என்றால் கிட்டத்தட்ட 18 கோடி மக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டார்கள். அப்படி என்றால் இன்னும் மீதம் இருக்கிற 100 கோடியே 12 லட்சம் மக்களுக்கு இந்த தடுப்பூசியை இன்னும் எத்தனை மாதங்களுக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு போடுவது? அப்படி இந்த தடுப்பூசி எல்லாருக்கும் போடப்படாத முறையில் 3ஆம் அலையை நம்மால் தடுக்க முடியுமா, 4ஆம் அலையை தடுக்க முடியுமா என்கிற கேள்விகள் இதிலே இருக்கின்றது. இப்பொழுது ஜூன் மாதம் ஆயிற்று. ஜூன் மாதத்திலே வழக்கமாக புதிய கல்வி ஆண்டுகள் தொடங்கும். நம்முடைய பிள்ளைகள் ஒரு வகுப்பை விட்டு வகுப்புக்கு அல்லது கல்லூரியிலே 1ஆம் ஆண்டை முடித்து 2ஆம் ஆண்டுக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம். ஆனாலும் பள்ளிகள் இனி எப்போது திறக்கப்படும், நமது பிள்ளைகளின் கல்வி எப்பொழுது மீண்டும் சகஜ வாழ்வுக்கு வரும், இந்த ஆண்டு கல்வி ஆண்டு நடக்குமா அல்லது சென்ற ஆண்டைப் போலவே இணையவழி கல்வியாகவே மாறிப்போகுமா? கல்லூரி படிப்பென்றால் அதிலும் வகுப்பு கற்றல் என்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இணைய வழியாகவே ஆன்லைன் வழியாகவே கற்றுக்கொண்டு நமது பிள்ளைகள் கல்லூரிக்குள்ளேயே செல்லாமல் பட்டதாரிகளாக வெளியே வரப்போகிறார்களா? பல கேள்விகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு நோய் தொற்று என்பது அந்த நோய் வந்த பிறகு அந்த நோயோடு முடிந்து விடுமா, 2ஆம் அலையோடு இது முடிந்து விடுமா, அல்லது ஒரு நோய் தொற்று அதற்கான இணை நோய்களை உருவாக்கும்? எப்படி கொரோனா வைரஸ் என்பது உருமாறி அடுத்த கட்டத்திற்கு போகிறதோ, இனி பல உருமாற்றங்கள், இதோடு தொடர்புடைய பல புதிய நோய்கள். இப்பொழுது நாம் பார்க்கிறோம், கொரோனா பாதிப்புக்குள்ளானவர்கள் மீண்டு வந்த பிறகு மீண்டும் அவர்களுக்கு கருப்பு பூஞ்சை நூல் நோய் என்று ஒரு நோய் வருகிறது, பிளாக் ஃபங்கஸ். இன்றைக்கு இந்தியாவிலே கிட்டத்தட்ட 8000 பேர் அந்த நோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் 3000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த இணை நோய்கள் எல்லாம் பரவி அதற்கான மருந்துகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் 10-15 ஆண்டுகளுக்கு இந்த பிரச்சனைகள் தொடருமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. மீண்டும் வழிபாட்டு தலங்கள் எப்பொழுது திறக்கும்? மீண்டும் நாம் எல்லாம் முகமுகமாக எப்பொழுது பார்த்து அமர்ந்து ஒன்றாக கடவுளை ஆராதிக்கப் போகிறோம்? பயமின்றி சாலைகளில் நாம் நடமாடும் காலம் எப்போது? இப்படி நாம் சிந்திக்க முடிவில்லாத கேள்விகளின் தொடர்ச்சியாக நமது மனம் பல கட்டங்களை தாண்டி யோசிக்கிறது. இந்த சூழலில் தென்னிந்திய திருச்சபையின் அல்மனாக் அருளுரை மரபு இந்த ஞாயிற்றுக்கிழமையை என்விரான்மெண்டல் சண்டே என்று முன்னமே குறித்திருக்கிறது. சுற்றுச்சூழல் ஞாயிறு. எப்போதுமே ஜூன் மாதத்தில் 2வது வாரம் என்பது சுற்றுச்சூழல் ஞாயிறு தான். ஒரு வகையில் யோசிக்க போனால் நாம் இயற்கையை, இயற்கையின் வளங்களை, சுற்றுச்சூழலை கெடுத்ததின் விளைவாகத்தான் நாம் பல்வேறு நோய்களையும் புதிய புதிய தொற்றுக்களையும் சந்திக்கிறோம் என்பது உண்மை. அதுவும் ஏற்புடையது தான். ஒவ்வொரு சுற்றுச்சூழல் ஞாயிறிலும் நானே சொல்லியிருக்கிறேன், மண்ணை கெடுத்தோம், நீரை கெடுத்தோம், இயற்கையின் வளங்கள் ஒவ்வொன்றாக கெடுத்து கொண்டு வருகிறோம், காற்றையும் கெடுக்கிறோம், மாசுபடுத்துகிறோம். இதன் விளைவு இன்னும் சில ஆண்டுகளில் நாம் உயிர் வாழ்வதற்கான காற்றை தேடி அலைய வேண்டிய காலம் வரும் என்று நானே பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது அதை நினைத்து பார்க்கிறேன். ஆக்சிஜன் காற்றுக்காக பல தொற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் இரவு பகலாக ஆம்புலன்ஸுகளிலே, மருத்துவமனையிலே ஆக்சிஜன் பெட்டுகளை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஒரு நிலை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையிலே ஏற்பட்டிருக்கும் இந்த விளைவுகளை பற்றி, அந்த விளைவுகளின் பாதிப்புக்குள்ளான மனநிலையோடு இருக்கிற நாம் அதன் காரண காரியங்களை யோசிக்கிற மனநிலைக்கு நாம் வர முடியாது. ஆகவே இந்த நாளிலே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நம்முடைய அருளுரைக்காக நாம் குணமாக்குதல் என்கிற ஒரு தலைப்பை ஒட்டி சிந்திக்கலாம் என்று விரும்புகிறேன். நம் எல்லாருக்கும் குணமாக்குதல் என்பது தேவைப்படுகிற ஒரு வரலாற்று கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குணமாக்குதலை பற்றி, அதனுடைய முழுமையான பரிணாமம் பற்றி, திருமறை காட்டுகின்ற வழித்தடம் பற்றி
நாம் சிந்திப்பது இந்த நேரத்திற்கு பொருத்தமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன். குணமாக்குதலை பற்றி ஏன் பேசுகிறோம்? நாம் வாழுகிற இந்த உலகம் பல்வேறு நோய்த்தன்மைகள் நிறைந்ததாக இருக்கிறது. வாழ்க்கை முறை மாற மாற, உணவு பழக்கங்கள் வாழ மாற, புதிய புதிய சூழல்களில், தட்பவெப்பங்களில், இயற்கையின் சீற்றங்களில் மானுடம் நகர நகர நோய்கள் என்பவற்றிலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு கட்டத்திலே உலகமும் மனுக்குலமும் சிக்கி தவிக்கிறது என்பது உண்மை. நோய் மாற வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த நோய் ஏற்படுத்துகின்ற வலியை, வேதனையை, அதன் துன்பத்தை உணர்கிறார்கள். ஆனால் ஒரு மருத்துவர் அந்த நோய்க்கான காரணத்தை கண்டறிந்து அதிலிருந்து அந்த நபர் நலம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற சிகிச்சையை தீர்மானிக்கிறார். அதுபோலவே படைப்பாளராகிய கடவுள் இந்த படைப்பு அனைத்தையும் நன்மைத்தன்மையோடு படைத்து அந்த படைப்புகள் நோய்க்குள்ளாகும் பொழுது, வீழ்ச்சிக்குள்ளாகும் பொழுது அந்த படைப்புகள் முழுமையான நலம் பெற வேண்டும் என்கிற ஆவல் படைப்பாளராம் தந்தையாம் கடவுளுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த கடவுள் அந்த படைப்புகள் முழுமையாக குணப்பட, ஹோலிஸ்டிக் ஹீலிங், பங்கு பங்கான குணமாக்குதல்கள் மட்டுமல்ல, வெறும் உடல் சார்ந்த குணமாக்குதல் மட்டுமல்ல, அவை முழுமையான குணமாக்குதலை அடைய வேண்டும் என்கின்ற ஆவலை, விருப்பத்தை வரலாற்றிலே தொடர்ந்து கரிசனையோடு காட்டிக்கொண்டு இருக்கிறார். நோய் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. ஆகவே அதற்கான நலமாக்குதல் என்பதும் எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. ஹீலிங் என்பது நாம் தேவைப்படுகிற ஒரு கட்டத்தில் வாழுகிறோம். சிக்னஸ் இஸ் காமன் டு ஆல். தேர்ஃபோர் ஹீலிங் இஸ் நெசசரி ஃபார் ஆல். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல வழிகளிலே இந்த குணமாக்குதலை செய்து காட்டியிருக்கிறார். அவரது மண்ணக திருப்பணியில் குணமாக்கும் திருப்பணி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக நாம் அனைவரும் நன்கு எறிந்த பழைய ஏற்பாட்டில் விவரிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சியை, சீரியாவின் படை தளபதியான நாகமான் எப்படி முழுமையான குணத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை விவரிக்கின்ற நம் எல்லாருக்கும் தெரிந்த அந்த பகுதியை இன்றைய சூழலில் நாம் சந்திக்கின்ற சமூக, பொருளாதார, கலாச்சார, பண்பாட்டு தளங்களில் நின்று ஒரு முழுமையான குணமாக்குதல்களை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஏனென்றால் அந்த பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது அதற்குள் பல்வேறு வகையான குணமாக்குதல்கள் இருக்கிறது. There are so many multiple forms and dimensions of healing. அவற்றை நாம் உற்று பார்க்கும் பொழுது இந்த காலத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒருங்கிணைந்த முழுமையான சுகமாக்குதலை பற்றி உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, ஹீலிங் இன் ரிலேஷன்ஷிப், உறவுகளில் குணமடைதல். 2 அரசர்களின் நூல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினர் முன்னிலையில் சென்றாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். இந்த சிறு பெண் இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர். சீரியாவின் படை ஒரு முறை இஸ்ரேலை கொள்ளையடிக்க போன பொழுது அங்கிருந்த சிலரை அடிமைகளாக பிடித்து கொண்டு வந்தார்கள். அப்படி அடிமையாக பிடித்து கொள்ளப்பட்டு வந்த ஒரு சிறு பெண் தான் இந்த பெண். இந்த அடிமை பெண் தன் நாட்டை விட்டு, தன் வீட்டை விட்டு, தன் தாய் மண்ணையும் தன் தாய் வீட்டையும் விட்டு பிடுங்கப்பட்ட ஒரு நிலையில் வந்தவர். வேறறுக்கப்பட்ட, அப்ரூட்டட், வந்து பலவந்தமாக நாகமானின் வீட்டிலே அடிமை பெண்ணாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த சிறு பெண்ணின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய நாட்டையும் வீட்டையும் விட்டு பிரிந்து
இன்னொரு மண்ணிலே, இன்னொரு கலாச்சாரத்திலே, இன்னொரு கடவுளை வழிபடுகிற இன்னொரு சமூக அமைப்பிலே வாழுகின்ற இந்த குடும்பத்திற்கு தொண்டு செய்வது, அடிமைப்பணி செய்வது என்றால் அந்த பெண் எவ்வளவு வலிகளை தாங்கினவளாக இருந்திருக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க தவறக்கூடாது. ஆனாலும் இந்த பெண் மிகுந்த கண்ணியத்தோடு நடந்து கொள்கிறார். தன்னை அடிமைப்படுத்தி வேலை வாங்குகிற அந்த வீட்டாரை பற்றி கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அந்த வீட்டின் தலைவருக்கு இருக்கிற பிரச்சனையை தன் வீட்டில் உள்ளவர்களுக்கான பிரச்சனையாக பார்க்கிறார். அவர் நலமடைய வேண்டும் என்கின்ற விருப்பம் அவருக்கு இருக்கிறது. ஆக இந்த பெண் ஒரு வேறுபட்ட சூழலில் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை உண்மையில் நேசிக்கின்ற ஒரு பெண்ணாக, அந்த குடும்பத்தோடு ஆரோக்கியமான ஒரு உறவை கொண்ட ஒரு பெண்ணாக நடந்து கொள்கிறார். So her activities denoted she have a very healthy relationship with that family and positive look on the family. நேர்மறையாக பார்க்கின்ற ஒரு பார்வையும் அந்த குடும்பம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற உணர்வும் இந்த சிறு பிள்ளைக்கு இந்த பிராயத்திலேயே அறிந்திருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நான் சொல்லுவதை கேட்பதற்குத்தான் எனக்கு ஒரு அடிமை, எனக்கு ஒரு வேலைக்காரன், நான் என்ன சொல்லுகிறேனோ அதை அவன் செய்ய வேண்டும். ஆனால் இங்கு தலைகளாக மாறுகிறது, நான் அடிமையாக வைத்திருக்கிற ஒரு பெண், நான் சொல்லுவதை கேட்க வேண்டிய ஒரு பெண், அந்த அடிமை பெண் சொல்லுவதை அந்த வீடு கேட்கிறது, அந்த வீட்டின் எஜமானர் கேட்கிறார். ஒரு அடிமை பெண் என்று நினைக்காமல் அந்த பெண் தன் மீது எவ்வளவு கரிசனையோடு சொல்லுகிறாள், இதை செய்தால் என்ன, ஒருவேளை அந்த வழியாக முயன்றால் நான் ஒரு நலத்தை பெற முடியுமா என்கிற ஒரு சிந்தனை வந்து அரசனிடத்தில் போய் சொல்லுகிறார். அதையும் மறைக்காமல் சொல்லு, எங்கள் வீட்டிலே வேலை செய்கிற ஒரு அடிமை பெண் தங்கள் நாட்டில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே போனால் நான் நலமாவேன் என்று சொல்லுகிறாள் என்று தன் அரசனிடத்திலே போய் கேட்கிறார். இங்கு அந்த அரசனும் இதை புரிந்து கொண்டு நீ நலமாக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து இஸ்ரேலின் அரசனுக்கு ஒரு மடலை கொடுத்து அனுப்புகிறார். அடிமை, தளபதி, அரசன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இங்கு மாறிப்போய் தனக்கு கீழே இருக்கும் அடிமை பெண்ணும் தனக்கு மேலே இருக்கும் அரசனும் நாகமான் குணமாக வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில், ஒரு புள்ளியில் ஒன்றிணைந்த தங்கள் கரிசனையை வெளிப்படுத்துகிறார்கள். This is what I mean healing in relationship. உறவுகளில் குணமாவது. உறவுகள் குணமாதல் என்பது ஆண்டான் அடிமை முறை, அரசன் சேவகன் என்ற படிநிலைகள் தகர்க்கப்பட்டு மறைந்து மனிதநேயம் தழைத்தோங்குகிற எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி சாதியம், சமயம், மொழி, இனம், நம்பிக்கை, நிறம், எல்லா வகையான ஏற்றத்தாழ்வுகளையும் வேற்றுமைகளையும் தாண்டி மனித நேயத்தோடு ஒருவர் பால் ஒருவர் காட்டுகிற கரிசனை தான் உறவில் ஏற்படுகின்ற குணமாக்குதல். இன்றைய உலகத்திற்கு அதிகம் தேவைப்படுவது இந்த உறவு ரீதியான குணமாக்குதல். ஏனென்றால் இங்கு நாம் எல்லாரும் தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வீட்டுக்குள்ளே தனித்தனி தீவுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அண்டை வீட்டோடு நமக்கு சிக்கல், அடுத்த சமுதாயத்தோடு நமக்கு சிக்கல், அடுத்த சமயத்தோடு நமக்கு சிக்கல், அடுத்த சாதியரோடு நமக்கு சிக்கல், அடுத்த இனத்தோடு நமக்கு சிக்கல், அடுத்த மொழியினரோடு நமக்கு சிக்கல். இப்படி நாம் எல்லோரும் தனித்தனியாக இருக்கின்ற வேளையிலே ஒருவர் பால் ஒருவர் காட்டுகின்ற மனித நேயம்தான் இந்த உலகத்தை குணமாக்க முக்கியமான தேவைப்படுவது. அந்த மாந்த நேயத்தை நாம் பல நூற்றாண்டுகளாக துளைத்திருக்கிறோம். இங்கு மூர்க்கத்தையும் வேகத்தையும் ஆதிக்கத்தையும் வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சமூகம் எல்லா மனிதரையும் நேசிக்கின்ற ஒரு சமூகமாக மாற வேண்டிய ஒரு மிகப்பெரிய குணமாக்குதல் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹீலிங் இன் ரிலேஷன்ஷிப். உறவுகளில் குணமடைவோம், உறவுகளில் சுகப்படுவோம். உறவுகள் இங்கு சிதைந்திருக்கின்றன, உறவுகள் இங்கு முறிக்கப்பட்டிருக்கிறது. உறவுகளுக்குள் உண்மையான அன்பும் அக்கறையும் கரிசனையும் இல்லை. ஆகவே நமது எல்லா வகையான ஏற்றத்தாழ்வுகளையும் தாண்டி நாம் ஒன்றுபட வேண்டியதின் அவசியத்தையும்
அந்த ஒன்றுபடுதலே மாந்தநேயத்தின் அடிப்படை என்கிற புரிதலையும், அந்த மனித நேயமே மதங்களை தாண்டி நமக்குள் ஒரு ஆரோக்கியத்தை தரத்தக்க குணமாக்குதலையும் கட்டளையிட முடியும் என்று நாம் நம்புவோம். இரண்டாவது, ஹீலிங் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீக குணமாகுதல், ஆவிக்குரிய குணமாகுதல். 2 அரசர்களின் நூல் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஒரு இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். நாகமானும் சீரிய நாட்டின் மன்னரும் இந்த நிகழ்வை அதிகார பின்புலத்தில் பார்க்கிறார்கள். அந்த சிறுமி இஸ்ரேலில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில், இறைவாக்கினரிடத்தில் போய் சொன்னாள். ஆனால் அரசன் அந்த நாட்டின் அரசனுக்கு கடிதத்தை கொடுக்கிறார். இவன் என்னுடைய தளபதி, இவன் பல ஆண்டுகளாக இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறான், இவனை குணமாக்குவதற்கு உதவி செய் என்று கடிதம் கொடுக்கிறார். ஒரு அதிகார மையம் இன்னொரு அதிகார மையத்தின் வாயிலாக தன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முயலும். இது இயல்பு. சீரிய மன்னர் இந்த மடலை கொடுத்து அனுப்புகிறார். நாகமானின் பிரச்சனையை தீர்த்து விடும்படி மன்றாடுகிறார். இதெல்லாம் நல்ல நோக்கத்தோடு எடுக்கப்படுகிற முயற்சிகள். ஆனால் இந்த நாகமானுக்குள் தன் நாடு பற்றிய சில பெருமிதங்கள் இருந்தது என்று அந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 12ஆம் வசனம், அபானா பர்பார் என்ற தமஸ்குவின் நதிகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேன்மையானவை அல்லவா? ஆக இந்த நாகமான் என்ன நினைக்கிறார்? அந்த தீர்க்கதரிசி தன்னை வரவேற்று தன் கடவுளின் பெயரை கூவி அழைத்து தன்னுடைய உடலிலே நோய்வாய்ப்பட்டிருக்கும் பகுதியை அவர் கையிலே தொட்டு குணமாக்குவார் என்று நாகமான் எதிர்பார்த்தார். ஆனால் அங்கு நடந்தது வேறு. எலிசா நாகமானை சந்திக்கவே இல்லை. அவன் குதிரைப்படையோடும் தான் கூட வந்த பரிவாரங்களோடும் எலிசாவின் வீட்டு முற்றத்தில் போய் நிற்கிறான். அப்பொழுது எலிசா வெளியே வரவே இல்லை. எலிசா தன் வேலைக்காரனிடத்தில் அவரை போய் யோர்தான் நதியிலே 7 முறை மூழ்கி எழுகச் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆக அவன் வந்ததோ ஒரு வரவேற்பு, நாகமான் எதிர்பார்த்தது ஒரு வரவேற்பு மனநிலை. ஆனால் அங்கு கிடைத்ததோ ஒரு கட்டளை. இதுவே அவனுக்குள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. தங்கள் நாடு, தங்கள் நதிகள், தங்கள் நாட்டின் மேன்மை, தங்கள் கடவுள், சீரியாவின் கடவுள் ரிம்மோன் என்கிற கடவுள், புயற் கடவுள். ஆக நான் ஏன் இங்கு வந்து இழிவுபடுத்தப்படுகிறேன்? நான் மதிப்பாக நடத்தப்படவில்லை, நான் தகுந்த முறையில் நான் வரவேற்கப்படவில்லை என்கிற பல குறைபாடுகளை நாகமான் உணர்கிறார். இது போன்ற சில மேட்டிமை சிந்தனைகளை கடவுள் அறவே வெறுக்கிறார். God dislikes such arrogant thinking. அது கடவுளின் பார்வையில் ஏற்புடைய ஒன்று அல்ல. நான் உயர்ந்தவன், மற்றவர்கள் எல்லாரும் தாழ்ந்தவர்கள். மேட்டிமை சிந்தனை, ஆணவ போங்கு, இதைத்தான் அந்த இறைவாக்கினர் தெளிவுபடுத்துகிறார், சொல்லித் தருகிறார். இங்கு நாகமானிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிற ஆன்மீக நெறிமுறை என்னவென்றால், 7 முறை மூழ்கி எழு என்பதில் இருக்கிற ஆன்மீகம் யோர்தான் நதியின் தண்ணீர் குணமாக்க வல்லது என்பது அல்ல. இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் த வாட்டர் ஆஃப் த ரிவர் ஜோர்தான். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் நாமான்ஸ் ஒபீடியன்ஸ். அந்த தண்ணீர் அவனை குணமாக்கும் என்பதல்ல, நீ எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறாய் என்கிற உன் மனநிலையே உன்னை குணமாக்கும். ஆன்மீக குணமாக்குதல். ஆணவமும் மேட்டிமையும் நம்மை குணமாக்காது.
உண்மையில் ஆணவம், மேட்டிமை என்பதெல்லாம் நமக்குள் இருக்கிற நோய் தன்மையின் வெளிப்பாடுகள். நாமே உருவாக்கி கொண்ட இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நம்முடைய மன நோயின் வெளிப்பாடுகள். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சாதியத்தை பற்றி சொல்லும் பொழுது சாதியம் என்பது ஒரு மனநோய் என்று சொல்லுகிறார். காஸ்டிசம் இஸ் a state of mind. நானே எனக்குள் நினைத்துக் கொள்வது நான் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன். இது ஒரு வகை மனநோயின் வெளிப்பாடு. நாகமானுக்குள் அப்படிப்பட்ட சில மனநோய்கள் இருந்தன. அவற்றை குணமாக்குவதற்கு ஆன்மீக குணமாக்குதல் என்பது தேவைப்பட்டது. மனத்தாழ்மையோடு பிறரை அங்கீகரிக்கிற போங்கு, மனத்தாழ்மையோடு பிறரை ஏற்றுக்கொள்ளுகிற போங்கு, மனத்தாழ்மையோடு பிறரது மரபுகளை மதிக்கின்ற பண்பு, மனத்தாழ்மையோடு அனைத்து மக்கள் மீதும் நாம் காட்டுகின்ற விரிந்த தளத்தில் இருக்கிற கடவுளின் அன்பின் பிரதிபலிப்பின் வாழ்க்கை முறை, இவையெல்லாம் தான் ஆன்மீகம் சார்ந்த குணமாக்குதல்களுக்கு அடையாளப்படுத்தப்படுகின்ற விஷயம். நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற பரிசேய போங்கு நம்மை நோயாளிகளாகத்தான் மாற்றும். நாம் நலம் பெற முடியாது, நாம் சுகம் பெற முடியாது, குணமாகுதல் சாத்தியமில்லை. எங்கே மேட்டிமை சிந்தனைகளும் நான் என்கின்ற ஆணவமும் இருக்கிறதோ அங்கே முழுமையான குணமாக்குதல் என்பது சாத்தியமில்லை. இதைத்தான் நாம் ஆன்மீகம் என்று சொல்கிறோம். கடவுள் ஒருவர், கடவுள் படைப்பாளர், கடவுள் தந்தை. இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களும் கடவுளின் குழந்தைகள். நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து சம உணர்வோடு கடவுளால் தேற்றப்படுகிற, கடவுளால் நலம் பெறப்படுகின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்வதே ஆன்மீகம். நாகமானுக்குள் இந்த வகையான ஆன்மீக குணமாக்குதல் முடிந்தது. நாகமானுக்கு உண்மையிலேயே கோபம் வருகிறது. நம் நாட்டில் உயர்ந்த நதிகள் இல்லையா? அப்பொழுது நாகமானின் வேலைக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே, எஜமானரே, ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி கடினமான ஒரு பணியை செய்ய சொல்லியிருந்தால் நாம் அதை செய்திருப்போமே. அவர் என்ன பெரிய வேலையை சொல்லிவிட்டார்? ஒரு 7 முறை அந்த ஆற்றில் மூழ்கி எழுந்து போ என்று தானே சொன்னார். அதை செய்வதில் நமக்கு என்ன பிரச்சனை? முயன்று பார்ப்போமே. அப்பொழுதும் நாகமான் தன்னுடைய வேலைக்காரன் தான் இதை சொல்லுகிறான் என்று அதை அப்புறப்படுத்தாமல், அலட்சியப்படுத்தாமல், சரி செய்து பார்ப்போம் என்று யோர்தானில் மூழ்கி எழுகிறார். உறவுகளில் ஏற்படுகிற குணமாக்குதல் எப்படி ஆன்மீக குணமாக்குதலுக்கு வழிநடத்துகிறது என்பதை இந்த நிகழ்ச்சியில் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆக 1 உறவுகளில் குணமாதல், 2 ஆன்மீகத்தில் குணமாதல், 3 ஹீலிங் இன் த பாடி அண்ட் மைண்ட், உடலிலும் உள்ளத்திலும் குணமடைதல். இந்த பகுதியில் வருகிற 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எனவே நாகமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறியது. இந்த இராணுவ தளபதி ஒரு திறமை மிக்க நபராக இருந்திருக்க வேண்டும். என்றாலும் இந்த நோய் அவருடைய மனதுக்குள் ஒரு பெரிய நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவருக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் கூட இந்த நோய் ஏற்படுத்தின மனவலியால் மனநோய்க்கு உள்ளாகியிருந்தார். இன்றைக்கு நோய்களை பற்றிய மருத்துவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அது உடல் ரீதியான குணமாக்குதலை மட்டும் பற்றி பேசுகின்ற ஒன்று அல்ல. சுமார் கடந்த 25 ஆண்டுகளிலே நாம் வாழ்கிற இந்திய ஒன்றியம் இதை உணர்ந்திருக்கிறது. உளவியல், மனம், உள்ளம் என்று ஒன்று இருக்கிறது. ஒருவேளை சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்ற உளவியல் நிபுணர்கள் இந்த மன வலிமையை பற்றி, மனதின் ஆற்றலை பற்றி, மனதில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே சொல்லியிருந்தாலும் கூட மிக அண்மையில் தான் நாம் இவற்றை அறிகிறோம், உணர்கிறோம். இப்பொழுது 20-25 ஆண்டுகளாகத்தான் மனநோய் மருத்துவர்கள் என்கிற ஒரு மருத்துவத்தை நாம் அங்கீகரித்திருக்கிறோம். பல சிகிச்சை முறைகளை நாமும் பயன்படுத்தியிருக்கிறோம். நாம் அதற்கு பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எந்த நோயுமே
உடல் சார்ந்த ஒன்றாக மட்டும் இருந்து விடுவதில்லை. இந்த உடல் சார்ந்த நோய்களும் உடல் சார்ந்த குணமாக்குதல்களும் பெருமளவு மனம் சார்ந்தவற்றை பற்றியதாக இருக்கிறது. மன ரீதியான குணமாக்குதல் என்பது மிக முக்கியம். ஏனென்றால் இன்றைக்கு தொழில்நுட்பமும் வாழ்க்கை முறையும் செல்வமும் வழமையும் வசதியான வாழ்க்கை முறையும் சொகுசான வாழ்க்கை முறைக்கான பிரயத்தனங்களும் இருந்தாலும் கூட நாம் எந்த அளவு மன வலிமை உள்ளவர்களாக இருக்கிறோம்? பிரச்சனைகள் நேருகின்ற பொழுது, சவால்கள் வருகின்ற பொழுது, நெருக்கடிகள் நம்மை தாக்குகின்ற பொழுது நமது மன வலிமை எத்தகைய தன்மையோடு இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் நம்மில் பலரும் உடல் வலிமையோடு இருக்கலாம், ஆனால் மனதளவில் பல நேரங்களில் பலமற்றவர்களாகத்தான் இருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனையால் நாம் சுக்கு நூறாய் உடைகிறோம். சிலர் நம்மை பற்றி சொல்லுகின்ற சின்ன வார்த்தைகளால் நாம் தொந்தரவுக்குள்ளாகிறோம். நம்மை பற்றி சொல்லப்படுகின்ற விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு ஜீரணித்துக் கொள்ளுகின்ற மன வலிமை என்பது இன்றைக்கு நாளுக்கு நாள் வரும் தலைமுறைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. மன ரீதியான குணமாக்குதல்கள் இன்றைக்கு அதிகம் தேவை. குறிப்பாக இந்த கொரோனா தொற்று சூழலில் நாம் பார்க்கும் பொழுது இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துக்கொண்டு குணமாகி வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு வந்து தங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்திலே இந்த நோய் ஏற்படுத்தின வலிகளையும் வேதனைகளையும் தங்களது மனம் சார்ந்த அனுபவங்களையும் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மன ரீதியிலான பாதிப்புகளுக்குள் ஆகிறார்கள், மனம் உடைகிறார்கள். போஸ்ட் கொரோனல் டெத்ஸ் என்பது இன்றைக்கு அதிகமாகி வருகிறது. They facing the mental damages during the pandemic experiences. Depression, மனச்சிதைவு, மனசோர்வு. இந்த மனச்சோர்வுகள் அவரது உடல் குணமாக்குதல்களையும் தாண்டி அவரது பாதிப்பை இன்னும் அதிகமாக்குகிறது. மருத்துவ அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், எப்பொழுது உங்கள் மனம் பயப்பட ஆரம்பிக்கிறதோ, பயத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் உணர ஆரம்பிக்கிறீர்களோ, அப்பொழுது அந்த பயம் என்பது நம் உடலில் இருக்கின்ற எதிர்ப்பாற்றல்களின் தன்மையின் வீரியத்தை குறைக்கிறது. பயம் என்று ஒன்று வந்துவிட்டால் உங்கள் உடலில் பல சுரப்பிகள் சுரப்பதை நிறுத்திவிடுகின்றன. பயம் என்கின்ற உணர்வு உங்களை பாதித்து விட்டால் அதன் பிறகு உங்களுக்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாகமான் 7 முறை மூழ்கி எழுந்தார். தன் வீட்டின் அடிமை பெண் சொன்னதற்கு கீழ்ப்படிந்தார். அரசன் தந்த அதிகார பார்வையில் அதை அணுக அவன் முயன்றாலும் அதில் இருக்கிற தவறுகளை உணர்ந்தார். இப்பொழுது அந்த ஏழை இறைவாக்கின்றை அவன் பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட தன் நாட்டில் இருக்கிற அபானா பர்பார் போன்ற தூய தண்ணீர் ஓடுகின்ற நதிகளின் மேன்மை பற்றிய புரிதல் அவருக்கு இருந்தாலும் கூட அழுக்கு நிறைந்த இந்த யோர்தான் தண்ணீரில் மூழ்கி எழ அவன் அருவருப்பு அடையவில்லை. ஏனென்றால் அவனுக்குள் ஏற்படுத்தின உறவு சார்ந்த குணமாக்குதல், ஆன்மீகம் சார்ந்த குணமாக்குதல் இப்பொழுது உடலையும் குணமாக்கிற்று, மனதையும் குணமாக்கிற்று. So healing in the body is the final stage. Before that, your relationship and your spirituality should set right. அவைகள் சீர்படுத்தப்பட்டு முழுமையான குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறோம். உடல் புதிதாகிறதுனால அல்ல, மனம் புதிதாகிறதுனாலே. பவுல் அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் அடைகிறீர்கள். இந்த நோய்த்தன்மையிலிருந்து விடுபடுகிறீர்கள், சுகத்தை அனுபவிக்கிறீர்கள், நலம் பெறுகிறீர்கள். அப்படி ஒரு ஒருங்கிணைந்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். ஒருவேளை இந்த காலங்கள் இப்படியே தொடரப்போவதில்லை. கடவுள் வரலாற்றில் குறுக்கீடுகளை செய்து நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவார், நம்பிக்கை தரும் வாசல்களை திறந்து தருவார். ஆனால் நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தேங்கி நிற்காமல் வாழ்வில் நாம் எதிர்கொள்ளுகின்ற அத்தனை சவால்களையும் எதிர்கொண்டு
கடவுளால் வழிநடத்தப்படுகிற ஆற்றலை பெற்றுக்கொண்டு ஒரு முழுமையான குணமாக்குதல்களை அனுபவிக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். So let us realize an holistic healing to the world. இந்த உலகம் ஒரு முழுமையான குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த காலங்களில் இடர்பாடுகளும் சோர்வுகளும் பயமும் கேள்விகளும் அச்சுறுத்தல்களும் சவால்களும் நம்மை சுற்றி சுற்றி நம்மை திணறடித்தாலும் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிற கடவுளின் உடனிருப்போர் இந்த காலத்தின் சவால்களை எதிர்கொள்ளவும் அறைகோவல்களை சந்திக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் அதன் வழியே கடவுளின் திட்டத்தை புரிந்து கொண்டு இனி வரும் தலைமுறைகள் சந்திக்கின்ற சவால்களுக்கு நம்மை தகவமைத்துக் கொள்ள இனி வரும் வாழ்க்கை முறையின் திசைவழி மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள இந்த காலங்களில் கடவுள் நமக்கு உதவி செய்யட்டும். மிக விரைவாக நம்பிக்கையின் வாசல்கள் திறக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு திருமறையின் வார்த்தைகளை கையில் பிடித்து கொண்டு கடவுளின் வழிகாட்டுதல்களை உணர கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உணர்கிறார், அழைக்கிறார், கரிசனை காட்டுகிறார். அத்தகைய முழுமையான குணமாக்குதலை நாமும் நமது குடும்பமும் நமது திருச்சபையும் நமது சமூகமும் உலக அனைத்தும் பெற்று அனுபவிக்க கடவுள் அருள் செய்வாராக. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய திருமண அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். திருமண அறிக்கை. நமது ஆலயத்தை சார்ந்த திரு பாஸ்கர் ராஜ், திருமதி சாந்தகுமாரி ஆகியோர் குமாரன் சொன்ன டாக்டர் கிங்ஸ்லி என்பவரும், சென்னை திருமண்டலம் கும்முடிப்பூண்டி போதகசேகரம் அன்னக்குப்பம் சிஎஸ்சி ஆலயத்தை சார்ந்த திரு இளங்கோவன், திருமதி ஷக்கிலா ஆகியோரது குமாரதி செல்வி டாக்டர் இவாஞ்சலின் இளம்பரி என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள் திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். நமது ஆலயத்தை சார்ந்த திரு கர்ணன், திருமதி நிர்மலா கிரேஸ் ஆகியோரது குமாரதி செல்வி ராதிகா என்பவரும், சென்னை திருமண்டலம் பெசன்ட் நகர் போதகசேகரம் சிஎஸ்ஐ இயேசு அன்பர் ஆலயத்தை சார்ந்த திரு ரொனால்டு ஜோசப் முல்லர், திருமதி எலிசபெத் ஆகியோரது குமாரன் செல்வன் ஜோசப் மனுவேல் என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறாங்க திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். நமது ஆலயத்தை சார்ந்த திரு ராஜு, திருமதி மேரி சுசித்ரா ஆகியோரது குமாரன் செல்வன் சாம் நோவா என்பவரும், ஈரோடு சிஎஸ்ஐ பாப்லி ஆலயத்தை சார்ந்த திரு நாகராஜ், திருமதி ஷர்மிளா ஆகியோரது குமாரத்தி செல்வி ஜெயஸ்ரீ என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள் திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். கோவை திருமண்டலம் கோவை பிரஸ் காலனி சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு ஞான அருள்ராஜ், திருமதி மல்லிகா ஆகியோரது குமாரத்தி செல்வி இவாஞ்சலி என்பவரும், திருச்சி தஞ்சை திருமண்டலம் ஆர்டனன்ஸ் எஸ்டேட் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் த கிங் ஆலயத்தை சார்ந்த திரு மனோகரன், திருமதி புஷ்பா ஆகியோரது குமாரன் செல்வன் நிஜந்தன் என்பவன் திருமணம் செய்ய இருக்கிறான் திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். கோவை திருமண்டலம் பவானி சிஎஸ்ஐ கிறிஸ்துநாதர் ஆலயத்தை சார்ந்த திரு பாபு ராஜேந்திரன், திருமதி வேதநாயகி ஆகியோரது குமாரன் செல்வன் டேனியல் ராஜ் என்பவரும், ஈங்கூர் சிஎஸ்சி ஆலயத்தை சார்ந்த திரு துரைராஜ், திருமதி கிறிஸ்டி ஜூலியட் ஆகியோரது குமாரத்தி செல்வி ஜாய்சி என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிற திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். கோவை திருமண்டலம் ஈரோடு சிஎஸ்ஐ வெள்ளோடு ஆலயத்தை சார்ந்த திரு தர்மராஜ், திருமதி ஜெய்ஷீலா ஆகியோரது குமாரன் செல்வன் ஜான் பிரசாத் என்பவரும், சிஎஸ்ஐ வெள்ளூர் திருமண்டலம் தீனாபுரம் பாஸ்ட்ரேட் சார்ந்த திரு பால் சந்திரசேகர், திருமதி மார்கரெட் புஷ்பா ஆகியோரது குமாரத்தி செல்வி அனுப் ரேச்சல் என்பவன் திருமணம் செய்ய இருக்கிறாங்க திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். நமது ஆலயத்தை சார்ந்த காலம் சென்ற திருமணாக்குரம், காலம் சென்ற திருமதி சுதா ஆகியோரது குமாரன் செல்வம் பிரசன்னகுமார் என்பவரும், திருப்பூர் உகாயனூர் டிஎல்சி ஆலயத்தை சார்ந்த திரு சேகர், திருமதி சலோமி ஆகியோரது குமாரத்தி செல்வி ஸ்னேகா என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிறார்கள் திருச்சபைக்கிறோம். இது இவர்களுக்கு இரண்டாவது அறிக்கை. நமது ஆலயத்தை சார்ந்த திரு பீட்டர், திருமதி ஜெயமணி ஆகியோரது குமாரன் செல்வம் பிரபு குமார் என்பவரும், கோயம்புத்தூர் சி இமானுவேல் ஆலயத்தை சார்ந்த திரு பொன்குமார், திருமதி பரிமலா ஆகியோரது குமாரத்தி செல்வி பிரதீபா என்பவரும் திருமணம் செய்ய இருக்கிற திருச்சபைக்கு அறிவிக்கிறோம். இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை. பிள்ளைகள் திருமணத்தில் சேரக்கூடாதபடி நியாயமான தடை ஏதேனும் இருப்பின் அதை எழுத்து மூலம் குருவானவருக்கு தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். செயலர் அவர்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சபை மக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தருடைய வழி நடத்துதல் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இதனால் வரைக்கும் கர்த்தர் போதுமானவராக இருந்திருக்கிறார். இன்றைய நாளிலே கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக குணப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், உங்கள் குடும்பங்களோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் சபை மக்களையும் காத்து குணமாக்கி ரட்சிப்பார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சபை மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நல்ல காரியங்கள் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய மேற்கு மண்டலத்தினுடைய அந்த
கொரோனா தொற்றானது தொடர்ந்து குறைந்து கொண்டு வருகிறது என்ற அந்த நல்ல செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் 2வதாக இருந்தாலும் கூட அது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது என்று மருத்துவர்களாலும் மற்ற அரசு அதிகாரியினாலும் சொல்லப்பட்டு வருகிறது. மிகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த பொல்லாத வியாதியிலிருந்து மக்களை விடுவிக்க கர்த்தர் உதவி செய்வார். வருகின்ற நாட்களிலே அனைத்து சபை சார்ந்த போதகர்கள் மாத்திரம் இணைந்து ஒரு நாள் எக்யூமெனிக்கல் ப்ரேயர், பாஸ்டர்ஸ் ப்ரேயர் நடத்தலாம் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்பு கொடுப்போம். அந்த நாளிலே நீங்களும் ஜெபத்திலே காத்திருங்கள். குறிப்பாக நம்முடைய மாவட்டம், ஈரோடு மாவட்டம், இதிலிருந்து முழுவதுமாக வெளியேற நாம் தொடர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். நம்முடைய சிஎஸ்சி பிரஃப் நினைவாலயம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அவர்களுடைய கோவிட் ரிலீஃப் சென்டரினுடைய பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஜனங்கள் இதனாலே பயன்பெற்றிருக்கிறார்கள். ஆக்சிஜன் இலவசமாக சென்று கொடுத்து கொண்டிருக்கிறோம். அரசு மருத்துவமனையிலே நம்முடைய பணிகள் தொடர்ந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே நம்முடைய ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகையாலே தொடர்ந்து கொரோனா மற்றும் அந்த ரிலீஃப் சென்டரில் இன்னும் சிறப்பாய் அமைய நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்மளுடைய செயலை பார்த்து கடந்த வாரம் KKSK அவர்கள் 5 ஆக்சிஜன் கன்சர்வேட்டர் கொடுத்தார்கள். தொடர்ந்து டாக்டர் கலைச்செல்வன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நண்பர் அவர்களும் இந்த நாளிலே 2 ஆக்சிஜன் கன்சர்வேட்டர் நம்முடைய CSI கோசா மருத்துவமனைக்கு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய நம்முடைய செயல்பாடுகள் மிகவும் மக்களை சென்றடைகிற பட்சத்தில் அது நிச்சயமாக அநேக மக்கள் இதுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள். உதவிக்கரம் நீட்டின அனைவருக்கும் சபையின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயங்கள் திறக்கப்படுகின்ற வரை நம்முடைய ஆராதனை ஒழுங்குகள் RCN டிவியிலும் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் தொடர்ந்து காலை 9 மணிக்கு வெளிவரும். சபை மக்கள் இதை பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய செய்தியை கேட்ட நாம் அனைவரும் இதனிமையில் இருந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கனிபட்டு பிறந்தார். பிறந்து பிரார்த்தன் காலத்தில் பாடுபட்டு சிறரென்று மறைத்து அடங்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுதினார். பரமந்தற்கு ஏறி சர்வபிதாவை தேவனுடைய வலது வசதிட்டிருக்கிறார். அவருடைய உயிரை மருத்துவம் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசு சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சைரபுத்திலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. பரமனங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றோட அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல என்ற மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்காமல் தீவிர கொள்ளும். ராஜ்யம் வளமை மகிமையும் என்றே. ஆமென். எங்கள் பரமபிதாவாகிய எல்லாம் வல்ல கடவுளே, உமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்தளித்துள்ளீரே. அவரும் அவர் மூலமாக எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாக தந்துள்ளார். ஆகையால் நாங்கள் இங்கு உம்மிடத்தில் படைக்கிற எங்கள் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். எங்களது எல்லா வரங்களோடும் நாங்கள் எங்களை உமக்கு ஒப்புவிக்க பலம் தாரும். சரீரம், ஆத்துமா, ஆவியுடன் நாங்கள் உண்மையாகவும் சுயாதீனத்துடனும் உம்மை சேவித்து உமக்கு செய்யும் ஆராதனையில் எங்கள் ஆழ்ந்த மகிழ்ச்சியை காணச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தந்தை, மைந்தன், தூய ஆவி அன்பும் அருளும் கூட்டுறவும் நிகழ்வில் பங்கேற்ற நம் அனைவரோடும் மற்ற அனைத்து மக்களோடும் கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. எங்கள் அன்பு தந்தையே, மீண்டுமாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டாக எங்களுடைய கூட இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்தீர் ஆண்டவரே. வெளியூர்களை செல்கிறோம். இந்த காலகட்டத்திலேயும்
கர்த்தர் தாமே எங்களுக்கு போதுமானவராக இருந்து எங்களுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் மற்ற எல்லா கிருபைகளையும் கொடுத்து உமக்காக மக்களுக்காக நாங்கள் வாழக்கூடிய திருச்சந்ததிகளாக இருக்க அருள் பாராட்டும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பாதுகாப்பு பராமரிப்புக்கு மக்களை ஒப்புவிக்கிறோம். பொறுப்பேற்று வழி நடத்தும். ஆசீர்வதியும். எனவே இந்த நாள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.